டீ ஆயிட போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கட்டும் தாங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமிரா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன். அவன் அண்ணன் சக்திவேலு கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பையன், வெத்து வெட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு தெரியுறானுங்க. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவோம். சாத்திப்படுவான். சாப்ப உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடிதான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? பள்ளி அம்மைக்கு உனக்கு தகராறா? அண்ணா வந்திருக்காரு தெரியும் இல்ல? அதுக்கு என்னப்ப? அண்ணா உட்காந்துருக்காரு தெரியும் இல்ல? உட்காரட்டுமே. அண்ணன் எதுக்காக வந்திருக்காரு தெரியும் இல்ல? எதுக்கு? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு. அத நீயே சாப்பிடு. டீ போட சொல்லுடா. சாப்பிடு. ஊர்ல கூப்பிடா. முதல்ல சாப்பிடுறா. மாமன் மார்களா, மாமி மார்களா, கிழவன் மார்களா, கிழவன் மார்களா, அப்பா அம்மா எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உட்கார. கசாப்ப போடுறா. உட்காருங்கடா. எல்லாம் உட்காருங்க. லைனா உட்காருங்க. இந்தா டேய், பண்ண தர எல்லாருக்கும். இந்தா முதல்ல நீ இப்படி பண்ண. நீ ரொம்ப வைக்காத கண்ணு. டேய், நீங்க வயிற்றுல ஃபுல்லா மண்ணு. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? என் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா. 12 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு. ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரல் உலைக்கு ஊர் வந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை கொடுக்கல, உளுந்த வடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அண்ணே, அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு. இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பைய செட்டப் பண்ணி விட்டுட்டு, இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா, இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்தன்னு நினைச்சியா? மரியாதை கிளாஸ கழுவுடா. எங்க அண்ணன் யாரு தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கிறது தெரியும். இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கிறது தெரியும். மரியாதை கிளாஸ கழுவுடா. அண்ணே, என்னண்ணே இது? ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகுது போ. எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பாக்க முடியாது. இந்த நான் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ, என்னால மாவட்ட முடியாதுப்பா. சொல்றேன் வா. நீ போடா. வந்துரு. ஏய் போடானா. வந்துடுறாடா. ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடானா. டீ கடையில என்னையா சொன்ன? என்னமா சொன்ன? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன், என்ன கட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்ன? அவசரத்துல சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல, சரஸ்வதி சபதம். என்ன மாமா, பட்டறைக்கு போகலையா? தனியா படுத்திட்டு என்ன யோசனை பண்ற? பெரிய யோசனை ஒண்ணு இல்லடி. நீ ஐயா சும்மா நடிக்காத. நேத்து ராத்திரி அம்மா தூங்குனதுக்கு அப்புறம் நீ என்ன செஞ்ச? ஐயோ, என்னடி செஞ்சா? நேத்து ராத்திரி அம்மா, இன்னைக்கு ராத்திரி அத்தை அவன் ஏதாவது பேசினா உதவிடுவாங்க. என்ன இங்க கலாட்டா? பொண்ணு மாப்பிள்ளைய அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறீங்களா? அப்பாவும் அம்மாவா பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடுறோம். இவனை பார்த்தா போசன் மாதிரியே தெரியலையே. இமயமலையில இருந்து வரானோ? யார்? நீ தவிடு, உங்க அத்தா தவிடு, உங்க அப்பா தவிடு, உன் மகன் தவிடு, உன் தாத்தா தவிடு, உன் கோயா தவிடு. உன்னோட தவிடு கூட தவிடுன்னு சொல்லக்கூடாது. கொலை விடும். மரியாதையா சொல்ற. வீடு கட்டுறதுக்குள்ள இடத்த விட்டு காலி பண்ணிடு. அத்தா, ஏன்பா உடம்பு அழுத்திக்கிற? சக்திவேலு தவிடுங்கிற பேருக்கு பணம் அனுப்பியிருக்கலாம், அதனால கேட்டேன். ஐயோ, ஆமாங்க, எங்க அண்ணன் தான் சக்தி வேலுங்க. நான் தாங்க தவிடு. இனிமேலும் உங்களை சொல்ல மாட்டேங்க. எங்க ஆத்தா தவிடு, எங்க அப்பா தவிடு, எங்க தாத்தா தவிடு, எங்க ஆயா தவிடு, எங்க அத்தையும் தவிடு. அவசரப்படாத, நிறைய பணம் வச்சிருக்கிறோம். சாமியாரே, தீர்காயுஷா இருங்க. வாங்க, ஜித்து சார் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க சொன்னாரு. நீங்க பிரியப்பட்டா இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஓ, நீங்க எப்போ தயாரா இருப்பீங்க போல இருக்க. என்னங்க பண்றது, வயிறுன்னு ஒண்ணு இருக்கேன். ஆமா, உன்னை இங்க அனுப்பிட்டு ஜித்து எங்க போனாரு? பாதியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொன்னாரு. அடி சேர்ப்பட வெளியே படி. என்ன விஷயம்? யோ இந்திரஜித், நீ வீட்டு பக்கம் தான் உன்னை பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரவா? போ, பின்னாடியே வந்துடுறேன். வீட்டுக்கு வர போவியா? போனா என்ன? இந்த விஷயத்துக்கெல்லாம் வயசு வித்தியாசமே கிடையாது. மூடு இருந்தா போதும். ஆமாமா, வியாதி கூட வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வரும். வியாதியா? அட பாவி, அவ டியூஷன் டீச்சர்டா. உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்தா. டீச்சரா? அப்படியே உட்காருங்க ஒவ்வொருத்தனா. டீ கடை நடத்துற நீ என்னையா கிளாஸ் கழுவ சொல்ற?
இன்னைக்கு உன் ரத்தத்தை உன்னையே கைவிடுறேன். ஏய் தவிடு, மரியாதை போயிடுறா, இல்லன்னா சுடு தண்ணியை மூஞ்சில ஊத்திடுவேன், அப்புறம் டர்ரு தான். சுட்டல்ல மூஞ்சி கழுவி ரொம்ப நாளாச்சு, அப்படியே கொஞ்சம் சோப்பு கொடு. எங்கடா போறீங்க? அப்புறம் போறியா? எங்க போறீங்க? வீட்டுக்கு போறேன். உட்காருங்கடா. எனக்கு டீ வேண்டாம், வயிறு சரியில்லை. இங்க டீ குடி, அங்க சிஞ்சர குடி. திங்கள் குடிச்சா பஞ்சர் ஆயிடுவேன். நீ பஞ்சர் ஆயிடும். உட்காரு. பற்று பட்டுல இருந்து தான் வரீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா வந்தீங்களா? ஐயோ வயிச்சுட்டு வந்திருப்பீங்களா? கசாப்பு சுக்க சாகுடி பற்று. மாமா கிட்ட போதீங்க, கிட்ட போதீங்க. பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு, நான் தான் மாமா. அது உனக்கு தொழில்டா, அந்த மாப்பிள்ள உனக்கு அண்ணிடா. இவனுங்க கிடக்குறானுங்கம்மா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒண்ணு இல்ல, எங்க வீட்டுல மாடு கண்ணு போட்டிருக்கு, எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா? கொண்டா. அப்போ பாப்பாவை அடிக்கடி நீங்க பாக்கலாம். ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாண்டா. சரி மாமா. அறிவிருக்கா உனக்கு? முன்ன பின்ன ரோட்ல சைக்கிள் விட்டுருக்கியா? சைக்கிள் விட்டதில்ல, சைக்கிள் ஓட்டி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு மேல மோதுறது இல்ல. உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? மூளை இருக்கு, சைக்கிள்ல பிரேக் தாங்க இல்ல. அப்ப இத கொண்டு போய் காயலங்கடையில போடு. ஐயா, ஏன் சைக்கிள் இல்லங்க? இந்த லட்சணத்துல ஓசி சைக்கிளா? நீ எல்லாம் சைக்கிள் ஓட்டலன்னு எவையா அழுதா? சும்மா ஓட்டி பாக்கலான்னு தான். நீ ஓட்டி பாக்குறதுக்கு நான் தான் கிடைச்சனா? இடியட். இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடியட்னா, அப்ப அடைக்கிறதுக்கு ஷட் அப். ஷட்டப்ப நாளைக்கு வச்சுக்கலாங்களா? வேலை வேலை வேலை, நெல்லு நெல்லு. ஏயா பதற? உனக்கு வேணும்னா இருக்கியா? நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல. அப்பா நல்ல வேலை. சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும். என்ன விரதம் இருந்து பழகிற பத்தியாவா? சாப்பிடுறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன். சாப்பிடுறது எப்படின்னாவா? ஏயா இவ்வளவு நாள் நான் சாப்பிடாம வளர்ந்தேன்? கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னான்னு வளர்ந்துருக்கிற. ஐயா என்னையா இது கண்ணா பின்னான்னு வக்காடி? உனக்கு பயந்தே நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? ஏன்? முதராத்திரி அன்னைக்கும் நான் வந்து கத்து தருவேன். அட பைத்தியக்காரா, மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்கறாங்க, அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். நல்ல வேலை, அதையாவது ஒத்துக்கிட்டியா? என்ன பாக்குற? அங்க என்னையா பாக்குற? அதையே பாத்துக்கிட்டு இருக்கிற. முத்தம்மா இத பாரு, தண்ணி எல்லாம் ஊத்தாத, இதெல்லாம் தூக்கு எடு. நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? பாவமாவது புண்ணியமாவது. முத்தம்மா இன்னையில இருந்து உனக்கு சத்துணவு கொடு. சத்துணவுன்னா என்ன தெரியுமா? 2 ரொட்டியும் முட்டையும். போ. ஐயோ போ. எங்கடா கை வைக்கிற? கண்டதை திங்கிறதுக்கு அலையிறாச்சு. இவன் யார் யா? ஜித்து 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 ஜோ. நாய் வேற பயங்கரமா குலைக்குது. நாய் குலைச்சா பக்கத்துல பிசாசு இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்துல வர மாதிரி வரப்போகுது, எனக்கு பயமா இருக்குடா. நம்ம ஊருக்கு போறதுன்னா கம்மக்கரையா இருந்தா போனோம். மதகடியில முனி முடிச்சிருந்தாலும் முடிச்சிருக்கோம். இங்க எங்கேயாவது படுத்து இருந்துட்டு காலையில எந்திரிச்சிட்டு போயிடலான்னு. அங்க ஒரு பெருசு இருக்கு, அது கிட்ட போய் கேப்போம் வா. யாரப்பா அது? வெளியூருங்க, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போகலாம்னு. இங்க படுத்து தூக்கினா அவனு குறைஞ்சிட போறது இல்ல. வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு, வேற இடம் பாரு. சரி வா. இந்த இடமும் சரியில்லை, அங்கேயும் அவனும் படுத்து கிடக்குறான். அந்த சின்ன காலியா இருக்கு, அங்க கிழவி உட்காந்து காப்பாரு. கிழவி கிட்ட கேட்டுட்டு படுத்துக்குவோம். இல்ல படுத்த உடனே ஏற்றுவோம். ஓடு. பாட்டி என்னப்பா? வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி? என் பேத்தி இருக்காயே, கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான். கட்டிய உடனே என்ன கேள்வியை கேட்டுட்டா? கோவாலு சந்திரா தங்கம் ஓடி வாங்கடா, ஓடி வாங்கடா. வயசு பொண்ணா கேக்குது, வயசு பொண்ணு. நான் என்ன கிளவி அவன் போயிட்டேன். கிளவி கிட்டத்தான் போய் படுக்கலாமான்னு கேட்க சொன்னாச்சு. அவன் தான் வயசு பொண்ணா இருக்கான்னு கேட்டு உடனே வாங்கி கொடுத்துருக்கான். ஐயோ அத்தை அடிக்கிறா, அத்தை அநியாயமா அடிக்கிறான். என்னடா? நான் ஒண்ணும் செய்யலம்மா, மாமன் தான் கைய பிடிச்சு இழுக்குது. சும்மா ரெடி. வர முகூர்த்தத்திலே ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்ன வச்சு காப்பாத்த என்னால முடியாதுமா. நானும் தான் பெரியவளாகி 6 வருஷம் வீட்டோட கிடந்தேன். இப்படியா? 6
வருஷத்தை வீணடிச்சிட்டு அத்தை. நீ சும்மா இருடா. என்னடி ஒத்தடம் கொடுக்குற? தவிடு. என்னது? ஐயோ, ஏன் தாங்க எம்எல்ஏ மதுரையில தேர்தலாமே, நீ போகல? ஏன் குடிக்கிறது ஓசிட்டி, படிக்கிறது ஓசி பேப்பரு, இதுல தேர்தல் வேறயா? அடிங். தம்பி, அந்த பேப்பர் எப்படி கொடு. அட குடுப்பா. நீ கொடுக்க மாட்ட. இன்னைக்கு சாணக்கியன் சொல்ல என்ன சொல்லியிருக்கா நீயே படிச்சு சொல்லு. நீங்களே படிங்க. படிச்சு சொல்லுப்பா. நீயே சொல்லு. நீங்களே படிங்க. நீ சொல்லப்பா. எனக்கு படிக்க தெரியாதுங்க. ஓ, படிக்க தெரியாதுங்கிற அப்புறம் தினமும் பேப்பர் எடுத்து வச்சு பாக்குறியே, அப்படி என்னதான் பாக்குற? காலையில எதிர்வெயில் பாருங்க, முகத்துல பட்டா பித்தம் அதிகமாயிடும். அதனாலதான் பித்தத்தை எடுத்துறேன். எவன் பித்தத்தை எவன்டா எடுக்கிறது? இங்க மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே. இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்த? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தேன். இந்த அம்சம் இல்ல, மாமா எப்ப வரும் மாமா எப்ப வரும்னு என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டாடா. ஆமா, மாமாவுக்கு காயமெல்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாளே, என்னடா காயம்? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா, கட்சிட்டோம். காயம் ஆறிடுச்சா? அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? அம்சு மாமா சௌக்கியமா? வரட்டுமா? வாடா இங்க. இப்பதாண்டா அவ மனசு உன் மேல திரும்பி இருக்கு. எதையாவது வாங்கி கொடுத்து செட்டப் பண்ணு. எம்எல்ஏ, கசாப்பு கடை வள்ளியம்மைக்கு அப்புறம் பணம் வாங்காம எனக்கு தாண்டா நீ ஐடியா கொடுத்திருக்கிற. இருந்தாலும் அவளுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கணுமே. பழைய கதையெல்லாம் கிளப்பாதடா, எதையாவது வாங்கி கொடு. கிளப்பல. ஆமா, எங்க அத்தை கல்யாணத்துக்கு வாங்கின பட்டு புடவை அப்படியே தகரடா போட வச்சிருக்கிறான். அது அப்படியே அமைக்க கொடுத்துறேன். ஒருத்தனை போட்டு 4 பேர் அடிக்கிறானுங்க. உள்ள வந்து அடிச்சுட்டு இருக்கான். என்ன பாத்துருக்கீங்க? தூங்க மாஸ்டர். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? யாரோ ஒருத்தர் இடையில பொண்ணு எங்களை அடி அடி அடிச்சிட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்களே. அதுக்காக நாங்களும் சத்தமா அடிக்க முடியும்? இரு கேக்குறேன். யோ, யாரையா நீ? எதுக்கு அப்படி கரெக்டா பண்ற? யோ, நான் எங்க அண்ணனை பார்க்க அசோக் நகர் போயிட்டு இருந்தேன். வர்ற வழியில அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அது தடுத்தது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு. மேனேஜர், இந்த முதல்ல அசோக் நகர்ல விட்டு வா. என்னப்பு மரியாதை பேசுறான். நான் பேச மாட்டேன். இனிமே இதுதான் பேசும். அது பேசாது. பேசாதா? ஐயோ, இது தீபாவளி துப்பாக்கி. பட் இது பேசும். ஐயோ, கரடி கரடி என்னது கத்தி கரடி, புடி காமிச்சிட்டு? புடி உட்காரு இப்படி. சும்மா தமாஷுக்கு தான். ஏய், தமாஷா? உங்க ஊர்ல இப்படித்தான் தமாஷ் பண்ணுவாங்களா? இவனை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம சத்திவேலோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான். ஒரே அராஜக கும்பல் போல இருக்க. ஏண்டா இந்த ஊருக்கு பண்ணி பிடிக்க வந்தியா? குதிரையில உங்களை பிடிக்க வந்தேன். குதிரையா? உங்களை குதிரையில தான் வந்தேன். குதிரை? இவன் நம்ம ஆளு. வா வா வா, பக்கத்துல வந்து உட்காரு. பாத்து பாத்து. அதுல பாரு, 1952ல குதிரைன்னா எனக்கு உசுறு. ஒரு போட்டோ பினிஷ்ல பாரு. ஆரம்பிச்சிருவிய, வேலை இருக்கு போலாம். குதிரைன்னா எனக்கு ஒரு கிக்கு. தம்பி, உன் பேரு? தென்னம்பால ஜமீன் நம்பர் 6 கிராமம், தகடூர் உட்கட 108 தலைக்கட்டு, கொல்லம்பற்ற கோவிந்தசாமியோட இளைய மகன். மகன்? மகன் 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 மறந்துருச்சு. வர ஞாபகப்படுத்தி வை. வழிய விடு. சார், ஞாபகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? டீ வீடு. டீ வீடு, காப்பி வீடு, இதெல்லாம் ஒரு பேரா? சரி விடு. சரி, நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடி தான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? வணக்கம்மா. சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறீங்களா? ட்ரங்காலா? ஸ்ட்ரைட் கால் தான். ஸ்ட்ரைட்டா?
பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார் பக்கத்துல இருக்கீங்களா? பாத்துருவோம். இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? கையடியா வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன். அறிவு இருக்காயா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்டுல இருந்து வெளியே வந்தில்ல, கறி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு. நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி 5 கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். யார் அந்த 5? உன்னுடைய வருங்கால அண்ணி. இப்போ 5 சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்குன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யாரு 5 கெடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பாவா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது பாவம்.